அவுட்டானே. ஆமாடா. ஏய் பெருமையா சொல்றேன், வெக்கமா இல்ல? பொம்பளை புள்ள பால் அவுட் ஆயிருக்க. நான் பார்த்ததெல்லாம் நீ பார்த்துருந்தேன்னா அப்படி பேச மாட்டேன் மச்சான். ஆமல்ல. ஆமா இவ்வளோ வருஷமா விளாட்றாளே, ஒருத்தம் கூட கொஞ்சம் உஷார் பண்ணி ஓடிட்டு இருக்க மாட்டான். அவனு உங்களுக்கு செம்ம கோவம் வந்துச்சு. கோவம் வந்து நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆனீங்க. அவன் பக்கத்தில் ஒரு தாத்தா இருந்தார். தாத்தா வந்து சொன்னார், ஏண்டா பொம்பளை உங்கள் வீட்டு பிள்ளைகள் இந்த மாதிரி இருக்கீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைலாம் பேசுவீங்களா? உங்களை பிள்ளை தப்பா பேசுறீங்க, உங்கள் வீட்டு பிள்ளைலாம் பேசுவீங்களா? யோ பெருசு, பிள்ளைய பற்றி நீங்கள் ரோட்டில் இங்கே வந்து பிள்ளைய பற்றி பேண்ட் சட்டையை போட்டு இங்கே அமுச்சு விட்டாங்க. அவங்க அப்பனுக்கே புத்தி இல்லை, நீ தான் குடிச்சிருக்கிய, உனக்கு அது புத்தி வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கேட்டாங்க. கேட்டவுடனே நீங்கள் அப்படியே பின்னாடி போங்க போயிட்டீங்க. ஏன் சாட்சி? ஓ சரி ஓகே. ஏன்னா மாப்பிள்ள சிந்த புள்ள பொல்லையா அவுட்டானே? ஆமாடா. இதுல உனக்கு பெருமை வேற. மாப்பிள்ள நேத்து நான் பார்த்ததெல்லாம் நீ பார்த்திருந்த, இப்படி பேச மாட்டேன். என்னடா சொல்ற? சரி, இந்த புள்ள இத்தனை நாளா இந்த டீம்ல விளையாடுதே, எவனா உஷார் பண்ணாமே இருந்திருப்பான். அது எப்படி? கண்டிப்பா இருப்பாங்க. ஏய் உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களாடா? என் வீட்டு புள்ளைய நான் ஏன் கிரவுண்டுக்கு அனுப்புறேன்? யோ அனுப்பிச்சா அவங்க அப்பானுக்கு தான் அறிவில்ல, பெரிய மனுஷன் உனக்கு மாய அறிவில்ல. ஏஞ்சி பாயா. ஏய் உங்களுக்குலாம் மனுஷன் பேசுவானடா, போங்கடா.